நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் கோஷனை தமிழ். உங்களுக்கு நம்ம சேனலில் பிடிச்சா சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் செய்ய வேண்டியதில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ கொஞ்சம் நாளாக வரிசையாக அப்கமிங் ஃபோன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம POCO X3 ஓட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து செப்டம்பர் 7th லான்ச்சுங்கிற மாதிரி ஒரு ரூமர் டேட் சொல்லியிருக்காங்க. நம்ம வழக்கம் போல் எப்படி எல்லா ஃபோன்ஸுக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி பார்ப்போம். அதாவது டிஸ்பிளே, டிசைன், கேமரா ஸ்பெக், பேட்டரி அண்ட் சார்ஜிங், பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டோரேஜ், கனெக்டிவிட்டி, சாஃப்ட்வேர் அப்படிங்கிற மாதிரி 8 டாபிக்ஸாகவே இந்த வீடியோவும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன, டிஸ்பிளேல ஆரம்பிக்கலாம். டிஸ்பிளேன்னு பார்த்தா நமக்கு 6.7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பார்த்தா நமக்கு ஃபுல் HD ப்ளஸ். இதே ரெசல்யூஷன் நம்பர்ஸில் பார்க்கணும் நமக்கு 1080 × 2400 பிக்சல்ஸ். இதோட பேனல்னு பார்த்தா நமக்கு IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. போன ஜென்ரேஷன் பேனலோட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி AMOLED கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். ஆனால் இதுலேயும் IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க மற்ற ஸ்பெக்கு AMOLED கொடுத்தா இன்னும் ரேட் அதிகமாக போயிடும். அதனால இந்த ஸ்பெக்கே ஓகே தான். இதோட பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தா நமக்கு 395 ppi கொடுத்துருக்காங்க. அதாவது பிக்சல் பெர் இன்ச். ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தா எல்லா ஃபோன்ஸ் மாதிரி 20:9 கொடுத்துருக்காங்க. இது போன ஜென்ரேஷன் POCO X2 மாதிரி இந்த ஜென்ரேஷன்லையும் 120Hz டிஸ்பிளேவை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு இது போதும் தான். நாச்சுன்னு பார்த்தா நமக்கு பஞ்சோலில் கொடுத்துருக்காங்க. டிசைனை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் பஞ்சோல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சைடில், அதாவது பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ட்ரெண்டாகவே போயிடுச்சு, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பவர் பட்டனில் கொடுக்குறது. கலர் வேரியன்ஸ்னு பார்த்தா நமக்கு நேவி ப்ளூ, கோல்டு, பிளாக் அண்ட் ஆஷ் கலரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ரிவீல் ஆன போஸ்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த 4 கலர் தான் இது வரைக்கும் ரிவீல் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க கேமரா மாடியூல்னு பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. இப்போ கொஞ்ச நாளாக ரெட்மி போக்கோ ஃபோன்ஸ்லாம் வந்து நமக்கு சர்க்குலர் ஷேப்பில் கேமரா மாடியூல் வச்சு சென்டராக கேமரா அலைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு மாதிரி சர்க்குலர் ஷேப் மாடியூல் இருக்கு. அதுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பை கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி ஒரு மாடியூல் இருக்கு. அதுக்குள்ள ஒரு குவாட் கேமரா செட்டப் ஃபிளாஷும் அதிலே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஏதோ கார் முன்னாடி இருக்க டர்போ சார்ஜர் மாதிரி இருக்கு. மற்றபடி கேமரா ஸ்பெக்குன்னு பார்த்தா நமக்கு 64 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட், அப்புறம் எப்பயுமே உதவாத 2 MP டெப்த் சென்சார், 2 MP மேக்ரோ. இந்த 2 கேமராவை, அதாவது 2 MP 2 கேமராவை கொடுக்கறதுக்கு பதிலாக வைட் ஆங்கிள் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஒரு 12 MP அல்ட்ரா வைட் கொடுத்திருந்தா பரவாயில்ல. அப்படின்னா ஏதோ இன்னும் ஒரு 500 எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு டெலஃபோட்டோ கேமரா கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல. வெறும் கேமராவை இன்க்ரீஸ் பண்ணணும், எங்ககிட்டயும் குவாட் கேமரா செட்டப் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ரெண்டு கேமராவை கொடுக்கறதுல எந்த யூஸ் இல்லை. அதே மாதிரி செல்ஃபிக்குன்னு பார்த்தா நமக்கு 20 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இது சென்டர் பஞ்சோலில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேட்டரி அண்ட் சார்ஜிங்னு வரும்போது நமக்கு 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது லித்தியம் அயன் பேட்டரி. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு டைப் சி போட்டு தந்திருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக்கை இன்னும் கட் பண்ணல, ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபீச்சராகவே சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்போ வரப்போகிற ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் ஹெட்ஃபோன் ஜாக்கை கட் பண்ணிக்கிட்டே வராங்க. போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கேட்டால் இடம் இல்லை அப்படிம்பாங்க. அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் அதை விட்டுருவோம். அடுத்து பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது நமக்கு Qualcomm Snapdragon 732G சிப்பு கொடுத்துருக்காங்க. இது போன ஜென்ரேஷன் POCO X2க்கு ஒரு சின்ன அப்கிரேட். அதாவது அதில் 730G கொடுத்துருந்தாங்க, 732G கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர். இது 2.3 GHz வரைக்கும் கிளாக் பண்ணியிருக்காங்க. GPUன்னு பார்த்தா நமக்கு Adreno 618 GPU கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு ஒரு தரமான GPUன்னே சொல்லலாம். மொத்தம் இந்த சிப்செட்டுமே கேமிங்க்கு ஒரு நல்ல சிப்செட்டுன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது நமக்கு 6GB RAM தான் பேஸ் வேரியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 64GB இன்டர்னல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பேண்டபிள் நமக்கு 512GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் சப்போர்ட் இருக்குது. அதாவது மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது நமக்கு Wi-Fi 6 இருக்குது, ப்ளூடூத் வெர்ஷன் 5 இருக்குது, NFC சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா POCO X3 NFC தான் எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால எல்லா வேரியன்ட்ஸ்லையும், அதாவது இந்தியன் வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி, குளோபல் வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி, NFC இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அதை மெயினாக சொல்கிறேன்னா, யூஸ்வலாக சைனீஸ் பிராண்ட்ஸ் எல்லாமே NFC வந்து கட் பண்ணிடுவாங்க. எல்லா பிராண்ட்ஸுமே இந்தியாவில் NFC கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா NFC இந்தியாவில் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு. இவங்க POCO X3 NFCன்னு சொல்கிறனால NFC இந்தியாவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஏன்னா இது ஒரு ஃபீச்சராக சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணலாம் இல்லையா. அடுத்து இது ஒரு டுவெல் 4G ஃபோன், 5G சப்போர்ட் கிடையாது. அது கொடுத்திருந்தாலும் யூஸ் கிடையாது இந்தியாவில். ஸோ அதை பற்றி நம்ம பெருசாக பேச வேணாம். ரெட்மி ஃபோன்ஸ்லையும் POCO ஃபோன்ஸ்லையும் யூஸ்வலாக கொடுக்குற அந்த IR பிளாஸ்டர் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. சாஃப்ட்வேர்னு வரும்போது நமக்கு Android வெர்ஷன் 10Qல கொடுத்துருக்காங்க. யூசர் இன்டர்ஃபேஸ்னு பார்த்தா நமக்கு MIUI 12 POCOக்காகவே கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. MIUI 12 ஒரு கஸ்டமைஸ்டு UI தான், இருந்தாலும் இதை POCOவாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இதில் ஆட்ஸ் வராது. அதுக்கப்புறம் இதில் ஆப் ட்ராவர் அப்படிங்கிற மாதிரி இந்த சில ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இது ஒரு குட் நியூஸ்னு தான் சொல்லணும். ஏன்னா ரெட்மிக்கே காம்படிஷன் கொடுக்குற மாதிரி தான் POCO ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதில் ஆட்ஸ் வரல அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. ஃபைனலாக அதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தா நமக்கு 664ங்கிற வேரியன்ட் வந்து 17,000 ரூபாய்க்கு சேல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8128 வேரியன்ட் வந்து இருந்தால் 20,000 ரூபாய்க்கு சேல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் ஃபைனலாக வியூவர்ஸான உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துவீங்க, வீடியோட கமெண்ட்ஸில் எண்டுன்னு ஒரு கமெண்ட் போடுங்க. ஏன்னா வியூஸ் போகுது, ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாரும் 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் தான் பார்க்குறீங்க. இதனால நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட்ஸில் நமக்கு ஒரு எண்டுன்னு ஒரு கமெண்ட் போடுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வந்துகிட்டே இருக்கும். இதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எல்லாம் பெல் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நம்ம சேனலோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல் தான் நீங்கள் வீடியோ டெக் கோஷனை தமிழ், லவ் டெக்னாலஜி, டெவலப் டெக்னாலஜி.